இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா செய்யலாம். அதுக்கு சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, கசகசா வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கசகசா இல்லாட்டினாலும் பரவாயில்ல. சோம்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு பல் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். பருப்பை இந்தமாரி கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். கிராம்பெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதுக்காக தான். ரொம்ப வதக்க வேண்டாம், வெந்தால் போதும். அது வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். ஏன்னா இந்த பச்சையாக தான் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம், தேங்காய் பச்சை மிளகாலாம். அந்த வாடையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு. கடைசியில் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இது வாசமாக. கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.